மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு இயல் 3 விரிவானம் என்ற தலைப்பின் கீழ் கோபால்புரத்து மக்கள் கி. ராஜநாராயணன் அவர்கள் இயற்றிய சிறுகதையை காண்போம். இக்கதையை காண்பதற்கு முன்பு இக்கதையின் ஆசிரியரான கி. ராஜநாராயணன் அவர்களின் நூல்வெளி உள்ள கருத்துக்களை காணலாம். கோபால கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபால்புரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைச்சேவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல். இது 1999ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது. கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். இவரின் கதைகள் ஒரு சிறு கதையினை சொல்லி கதைப்போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். அதாவது கோபால கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து இக்கதை எழுதப்பட்டுள்ளது. கி. ராஜநாராயணன் அவர்களின் சொந்த ஊராகிய இடைச்சேவல் என்ற கிராமத்தை சார்ந்த மக்களின் வாழ்வியலை இங்கே கற்பனை புகுத்தி கோபாலபுரத்து மக்கள் என்ற கதையினை இங்கே நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியை கொண்டது. 1999ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதையும் இந்நூல் பெற்றிருக்கிறது. கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் இவரை கரிசல் எழுத்தாளர் என்றும் அழைக்கப்படுகிறார். கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். இவர் 20க்கும் மேற்பட்ட நூல்களை மற்றும் கதைகளையும் ஒரு கதையினை சொல்லி கதைப்போக்கில் அவற்றோடு அமைந்திருப்பதால்தான் இவருடைய தனிச்சிறப்பாகும். இவருடைய கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் வெளிவந்துள்ளன. கரிசல் வட்டார சொல்லகராதி என்ற ஒன்றினையும் இவர் உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வாய்மொழி புனைக்கதைகள் மூலம் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றது. எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறுகதையினை நாம் இப்போது காணலாம். இயல் 3 விரிவானம் என்ற தலைப்பின் கீழ் கோபாலபுரத்து மக்கள் கி. ராஜநாராயணன். நுழையும் முன் கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த களைப்பையும் மறக்கடிக்க செய்யும். பசித்த வேளையில் வந்தவருக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கின்ற நேயம் கிராமத்து விருந்தோம்பல்.
அப்படி நடக்கும் ஒரு நிகழ்வு நம் கண்முன் காட்சியாகிறது. அதாவது கிராமப்புறம் என்றாலே நமக்கு வயல்வெளிகள் தான் ஞாபகம் வரும். அப்படி அந்த வயல்வெளிகளில் வேலை செய்பவர்கள் அவர்களிடம் நாம் எவர் சென்றாலும் சரி, தன்னிடம் இருக்கும் உணவை பகிர்ந்துண்டு அவர்கள் உணவருந்துவார்கள். அப்படி அவர்கள் உணவருந்தும்போது தன்னிடம் இருப்பதை கொடுத்துவிட்டு அதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சியை அடைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறு நிகழ்வை இங்கு கோபாலபுரத்து மக்கள் என்ற தலைப்பின் கீழ் கி. ராஜநாராயணன் அவர்கள் படைத்துள்ளார். இங்கே கதை மிக பெரிய அளவில் இருப்பதால் அவற்றை சுருக்கி உங்களுக்கு கட்டுரை வடிவில் நான் கொடுக்கின்றேன். எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் எழுதிய கதையே கோபாலபுரத்து மக்கள். கரிசல் காட்டு கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பலையும், பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற மனித நேயத்தையும் இக்கதை பகுதி அழகுற எடுத்து கூறுகிறது. கோபாலபுர கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களில் ஒருவன் அன்னமையா. சாதாரண ஏழை புஞ்சை விவசாயி. எப்போதும் அந்த பகுதி சாலையோரமாக வரும் வயோதிகர்கள், தேசாந்திரிகளை பார்த்தவுடன் ஏதாவது குடிக்க கொடுப்பவன். அன்று தாடியும் அழுக்கு ஆடையுமாக தள்ளாட்டத்துடன் ஒரு பார்வைக்கு சாமியாரை போலவும் தோற்றமளித்த ஒருவன் கை கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். அன்னமையா நெருங்கி கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்று. பசியால் வாடிப்போய் விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் தீச்சன்யம் கவனிக்கக்கூடியதாய் இருந்தது. அன்னமையாவை பார்த்து ஒரு தேச புன்னகை காட்டிய அந்த வாலிபனின் கிட்டே போய் நின்று, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான் அன்னமையா. அதற்கு பதிலேதும் கூறாத அந்த வாலிபன் கொஞ்சம் அலுப்பு தீர்ந்தவுடன் அன்னமையாவை பார்த்து, தம்பி, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அதற்கு அன்னமையா, இந்தா பக்கத்தில் அருகெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரட்டுமா என்று கேட்டான். நாமே அங்கே போய்விடலாமே என்று எண்ணியது போல அந்த வாலிபன் சிரமப்பட்டு எழுந்து நடந்தான். அருகெடுத்து கொண்டிருந்தவர்களின் பக்கத்தில் இருந்த ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலயங்கள் இருந்தன. அந்த கருப்பு கலயங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன. தேங்காய் பருமனுள் கற்களால் அந்த கலயங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது. அன்னமையா ஒரு கலயத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான். அந்த கலயத்தின் மூடியை இருந்த சிரண்டையில் காணா துவைலையும் ஊறுகாயும் இருந்தது. இன்னொரு சிரண்டையில் மோர் மிளகாய் இருந்தது. கலயத்தை தனது வலது பாதத்தின் மேல் வைத்து ஒரு சிரண்டையில் நீத்து பாகத்தை வடித்து வாலிபனிடம் நீட்டினான். சும்மா கடிச்சு குடிங்க என்றான் அன்னமையா. கலயத்தில் இருந்து சிரட்டை வழியாக மடக்காய் வாலிபனிடத்தில் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது. அப்படியே வேப்ப மரத்து நிழலில் சொர்க்கமாய் அயர்ந்து உறங்கினான் அந்த வாலிபன்.
வாலிபனுக்கு ஏற்பட்ட நிறைவை விட அன்னமையாவிற்கு தாய்மை உணர்வு மேலிட்டது. மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூக்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல வாலிபனை பிரியத்தோடு பார்த்தான் அன்னமையா. வாலிபன் எழுந்ததும் அன்னமையாவின் நண்பன் சுப்பையாவின் புஞ்சைக்கு அவரை கூட்டிக் கொண்டு சென்று கம்மஞ்சொற்று உருண்டையை கொஞ்சம் துவையலோடு சேர்த்து இருவரும் சாப்பிட்டார்கள். பரமேஸ்வரன் என்ற சொந்த பெயரின் பின்பு மணி என்று மாற்றிக்கொண்ட அந்த வாலிபன் உண்ட மகிழ்ச்சியில் திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூட அன்னமையாவும் அவனுடைய நண்பர்களும் ஊர்க்கதைகள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இக்கதை மூலம் அன்னமையா என்ற பெயர் கொண்டவன் பசியால் வாடிய இளைஞனுக்கு அன்னமிட்டு அவனை தேற்றிய நிகழ்வு வறுமையிலும் வாடாத மல்லி மலர் போல் அன்னமையாவின் குணமும் செயலும் அமைந்ததை காணலாம். கரிசல் காட்டு இலக்கியவாதிகளாகிய கி. ராஜநாராயணன் மழையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையையும் விருந்தோம்பலையும் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறுகதை தான் இந்த கோபாலபுரத்து மக்கள் கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது. கரிசல் இலக்கியம் கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கொடுக்கிற பெய்தும் கொடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மக்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் இவை. அதாவது அந்த பகுதியை காய்ந்தும் கெடுக்கும், மழை பெய்தும் கெடுக்கும். அப்படி மானாவாரி மக்களுடைய வாழ்க்கையை இந்த இலக்கியங்கள் நம் கண்முன்னே காட்டுகின்றன. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர். அதாவது கீராவுக்கு முன்பே கு. அழகிரிசாமி என்பவர் இது போன்ற சிறுகதைகளை எழுதத் தொடங்கிவிட்டார். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. ப. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுசாமி, சோ. தர்மன், வேல ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக. இப்படி அந்த கரிசல் இலக்கியத்தை நம் கண்முன்னே காட்டுகிறார்கள் இது போன்ற கதையாசிரியர்கள். இவர்களின் மூலமாகவும் இவர்களுடைய படைப்புகளின் மூலமாகவும் கரிசல் வட்டார மக்களின் வாழ்க்கை நிலையை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த கதையில் வட்டார சொற்கள் பல பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவை பாய்ச்சல் என்றால் பாத்தி என்ற பொருளும், பதனம் என்றால் கவனமாக என்றும், நீத்து பாகம் என்றால் மேல்கஞ்சி என்றும், கடிச்சு குடித்தல் என்றால் வாயை வைத்து குடித்தல் என்றும், மகுளி என்றால் சோற்றுக்கஞ்சி என்றும், வரத்துக்காரன் என்றால் புதியவன் என்றும், சடைத்து புளித்து என்றால் சலிப்பு என்றும், அழுக்கம் என்றால் அழுத்தம் அதாவது அணுக்கம் என்பார்கள். தொலைவட்டியில் என்றால் தொலைவில். இது போன்ற பல்வேறு வகையான வட்டார சொற்களும் இந்த கதையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே
இந்த கதையின் மூலம் அன்னமையா என்ற பெயர் கொண்டவர் பசியால் வாடிய இளங்கனிக்கு அன்னமிட்டு அவனை தேற்றிய நிகழ்வு வறுமையிலும் வாடாத மல்லி மலர் போல அன்னமையாவின் குணமும் செயலும் அமைந்ததை காணலாம். கரிசல் காட்டு இலக்கியவாதியாகிய கி. ராஜநாராயணன் மழையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையையும் விருந்தோம்பலையும் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றார். நன்றி மாணவர்களே.